என் டிரான்சுக்கு வருக. ஆரோக்கியத்திற்கு ஒளி, தியானம் மற்றும் ஹிப்னாசிஸ். நீங்கள் ஒரு சிறந்தவராக ஆக, சிறந்த நீங்கள் ஆக. ஓய்வெடுங்கள், வசதியாக இருங்கள், அமைதியை அனுபவிக்கவும். இந்த அமர்வின் போது வாகனம் ஓட்ட வேண்டாம், இயந்திரங்களை இயக்க வேண்டாம். ஸ்டீரியோ ஹெட்போன்களை கேளுங்கள். இது ஒரு ஆன்மீக பயணம், உங்கள் ஆழ் மனதில் ஆழமான பயணம், உங்கள் உள் சுயத்தை சந்திக்க. நீங்கள் விழித்திருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எந்த நேரத்திலும் அவ்வாறு இருக்க முடியும், எளிதாக. இப்போது ஓய்வெடுங்கள். ஒரு இடத்தை முறைத்து பாருங்கள் அல்லது இப்போது கண்களை மூடு. ஓய்வெடுங்கள். கண்களை மூடு. ஆழ்ந்த மூச்சு விடுங்கள். மூச்சில் பிடித்துக் கொள்ளுங்கள். ஓய்வெடுங்கள். இப்போது போகட்டும். இப்போது மற்றொரு மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். ஆழமான ஆழமான சுவாசத்தை உள்ளே பிடித்துக் கொள்ளுங்கள். நிதானமாக போகட்டும். இப்போது நீங்கள் தூங்குவதற்கு முன் மற்றொரு மூச்சை எடுத்துக் கொள்ளுங்கள். மூச்சில் பிடித்துக் கொள்ளுங்கள். ஓய்வெடுங்கள். காற்று ஓட்டத்தை உணருங்கள். உங்களுக்கு பிடித்த இடமான இப்போது கற்பனை செய்து பாருங்கள். ஒரு தனியார் இடம், பாதுகாப்பான இடம். உட்கார்ந்து அல்லது படுத்துக் கொள்ளுங்கள், வசதியானது. ஓய்வெடுங்கள். உங்கள் முகத்தில் சூரிய ஒளியை கற்பனை செய்து பாருங்கள். அரவணைப்பை உணருங்கள். அரவணைப்பு உங்களை இனிமையாக்குவதை உணருங்கள். உங்கள் தசைகள் சூடாக இருப்பதை உணருங்கள். கண்களை நிதானப்படுத்துங்கள். உங்கள் முகத்தை நிதானப்படுத்துங்கள். உங்கள் கைகளை நிதானப்படுத்துங்கள். ஆழமாகச் செல்லுங்கள். அரவணைப்பு உங்களை நிதானப்படுத்துங்கள். மென்மையான காற்றைக் கேளுங்கள். இது உங்களை நிதானமாக உணர வைக்கிறது. சூரிய ஒளி உங்களை நிரப்புவதை கற்பனை செய்து பாருங்கள், ஒரு பாட்டில் பால் போல. உங்கள் கால்விரல்களுக்கு கீழே, உங்கள் கணுக்கால் கடந்த. நீங்கள் அமைதியாக உணர்கிறீர்கள். உங்கள் முழங்கால்களை கடந்த. உங்கள் தொடைகளை கடந்திருங்கள். உங்கள் இடுப்பை கடந்திருங்கள். நீங்கள் அற்புதமாக உணர்கிறீர்கள். உங்கள் நடுத்தரத்தை கடந்த. உங்கள் மார்பை கடந்தும். உங்களை நிதானப்படுத்துகிறது. உங்கள் தோள்களை கடந்த. உங்கள் கன்னம் கடந்த. உங்கள் கைகளுக்கு கீழே. உங்கள் முகத்தை கடந்த ஓட்டம். உங்கள் உடல் முழுவதும் நிதானமாக இருக்கிறது. உங்களை கடந்த காற்று வீசும் அடியை கேளுங்கள். மெதுவாக உங்களை மேலும் தளர்த்தவும். இப்போது ஆழமாக. இனிமையான ஒலிகள் இப்போது நீங்கள் தூங்க விரும்புகின்றன.
உங்கள் மனம் ஆச்சரியப்படலாம். அது சரி. கேட்பது அல்லது கேட்காதது, அதில் எந்த வித்தியாசமும் இல்லை. நான் சொல்வதை உங்கள் உள் மனம் கேட்கும். இந்த தருணத்திலிருந்து நீங்கள் ஏற்கனவே இருந்ததை விட 2 மடங்கு ஓய்வெடுக்கலாம். நீங்கள் செய்ய வேண்டியது எல்லாம் கேட்க வேண்டும் அல்லது கேட்கக்கூடாது. என் குரலின் ஒலி உங்களை ஆழமாக டிரான்ஸுக்கு அழைத்துச் செல்கிறது. உங்களுக்குத் தெரியாது என்று நீங்கள் நினைத்ததை நீங்கள் அறிவீர்கள். ஒவ்வொரு முறையும் நீங்கள் இந்த நிரலை கேட்கும்போது நன்மை பயக்கும் முடிவை நீங்கள் காண்பீர்கள். ஆழமான முடிவுகள், ஆழ்ந்த முடிவுகள், நேர்மறையான முடிவுகள். நீங்கள் சைலன்ஸ் நத்தை கேட்கும்போது நீங்கள் மிகவும் நிதானமாக உணர்கிறீர்கள். நீங்கள் ஓய்வெடுக்கும் போது உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் உள்ளன. உங்களுக்கு நேர்மறையான எண்ணங்கள் இருக்கும்போது உங்களுக்கு மகிழ்ச்சியான உணர்வுகள் உள்ளன. நீங்கள் எந்த நேரத்திலும் ஓய்வெடுக்க இந்த நிரலை பயன்படுத்தலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் என் குரலை கேட்கும்போது நீங்கள் இன்னும் ஓய்வெடுக்கிறீர்கள். மனம் உருவாக்கும் எந்தவொரு பிரச்சினையும் ஒரே மனதினால் தீர்க்கப்படலாம். உங்கள் பிரச்சினைகளுக்கு ஏற்கனவே தீர்வுகள் உள்ளன. சாம்பல் நிறத்தில் பல நிழல்கள் உள்ளன, ஆனால் அவை இருண்ட அல்லது ஒளி. நீங்கள் உங்கள் சொந்த சிகிச்சையை உருவாக்குவீர்கள், தெரியாமல்.
நீங்கள் ஒரு அழகான இடத்தில் இருக்கிறீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். ஓய்வெடுத்தல், ஒரு கிராமப்புற நிலப்பரப்பு. உங்கள் கால்களுக்கு அடியில் தரையை உணருங்கள். தரையில் பாதுகாப்பானது. நீங்கள் ஒரு மரத்தை கவனிக்க வேண்டும். ஆரம்பத்தில் மரம் அற்புதமாக தெரிகிறது. நீங்கள் மரத்தை போற்றுகிறீர்கள். ஆனால் நீங்கள் நெருக்கமாக பார்க்கிறீர்கள். கிளைகள் மற்றும் உடற்பகுதியைச் சுற்றி ஐவி முறுக்கு இருப்பதை நீங்கள் உணருகிறீர்கள். ஐவி ஒரு ஒட்டுண்ணி என்பதை நீங்கள் உணருகிறீர்கள். அது மரத்தை மூச்சுத் திணறச் செய்கிறது. மரத்தின் உண்மையான ஆற்றல் குன்றியுள்ளது. ஐவி ஒட்டுண்ணி மரத்திலிருந்து உயிரை திருடுகிறது. ஒரு தோட்டக்காரர் ஐவியை மீண்டும் வெட்டலாம், ஆனால் அது இன்னும் மீண்டும் வளர முடியும். ஊர்ந்து செல்வது, கசக்கி, மூச்சுத் திணறல், மரத்திலிருந்து உணவளித்தல். மரங்களை வளர்ப்பது வளரக்கூடியது மற்றும் அது உண்மையிலேயே இருக்கக்கூடும். இப்போது நீங்கள் கற்பனை செய்வது போலவே நீங்கள் சில ஆபாசங்களையும் பார்க்கப் போகிறீர்கள். முந்தைய தருணங்களை கவனியுங்கள். எதிர்பார்ப்பு உணர்வு உயர்கிறது. இப்போது கவனியுங்கள் உங்களைச் சுற்றியுள்ள உணர்வுகள். அவை எவ்வாறு தொடங்குகின்றன? எதிர்பார்ப்புகள் எங்கு தொடங்குகின்றன என்பதை கவனியுங்கள். பார்ப்பதற்கு முன்பு நீங்கள் எங்கே இருக்கக்கூடும் என்பதை இப்போது உங்கள் மனதில் குறிப்பிடுகிறது. இது ஒரு நாள் நேரமா? நீங்கள் பார்க்கத் தொடங்கினீர்கள் என்று கற்பனை செய்து பாருங்கள். இப்போது வேகமாக இறுதிவரை அனுப்புகிறது. உங்கள் உணர்வுகளை இப்போது அணுகவும். ஆபாசத்தை பார்த்த பிறகு உங்கள் வயிற்றின் குழியில் ஆழமான வெற்று உணர்வை உணருங்கள். ஒரு வெறுமை, ஏமாற்றத்தின் உணர்வு. உங்கள் ஆளுமை குறைந்துவிட்டதாக உணர்கிறது. உங்கள் உண்மையான இயல்பு ஏதோ அரிக்கப்பட்டுள்ளது. வீணான நேரத்தால் அழிக்கப்படுகிறது. ஆபாசத்தால் உங்களிடமிருந்து திருடப்பட்டது. இப்போது ஆபாசத்தை பார்ப்பதற்கு முன் மீண்டும் செல்லுங்கள். மீண்டும் எதிர்பார்ப்பு உணர்வுகள். உணர்வு உருவாகிறது. நீங்கள் இருக்கும் இடத்தை கவனியுங்கள். உங்கள் எண்ணங்களை கேளுங்கள். அவற்றை கவனித்துக் கொள்வது. உங்கள் உணர்வுகளால் நீங்கள் கட்டளையிடப்படுகிறீர்கள். பகல் அல்லது இரவு நேரத்தை கவனியுங்கள். இப்போது விரைவாக இறுதிவரை மிதக்கவும். பல மணி நேரம் கழித்து ஆபாசத்தை பார்த்தேன். இப்போது மீண்டும் சோர்வு மற்றும் ஏமாற்றத்தின் உணர்வுகளுக்கு வேகமாக அனுப்பும் உணர்வை பெறுங்கள். ஆபாசத்தை பார்த்த பிறகு நீங்கள் கழுவப்பட்டதாக உணர்கிறீர்கள். ஃபெட் அப். உங்களுக்குள் ஏமாற்றம். உங்களை நிரப்பும் பழக்கமான உணர்வுகள் அனைத்திலும் சோர்வாக இருக்கிறது. நீங்கள் அதை பார்க்கத் தொடங்குவதற்கு முன்பு இருந்ததை விட மோசமாக உணர்கிறீர்கள். ஒருவேளை கொஞ்சம் ஏமாற்றம். அந்த உணர்வை இப்போதே அனுபவிக்கவும். கனவு. மீண்டும் உங்கள் மனதில் நீங்கள் சில ஆபாசங்களை பார்க்கப் போகும் காலத்திற்குச் செல்லுங்கள். அதைச் செய்யப்போகிறது. இது உங்களுக்கு நல்லது என்று நீங்களே பொய் சொல்கிறீர்கள். இப்போது அந்த இடத்திற்கு மீண்டும் வேகமாக முன்னேறுங்கள். அதை பார்த்த பிறகு சில மணி நேரம் கழித்து பழைய உணர்வுகள் திரும்பும்போது அந்த பழைய வெற்று ஆன்மா வலி. நீங்கள் ஒரு மோசமான கவலை உணர்வை பெறுவீர்கள். கழுவப்பட்ட ஒரு உணர்வு, ஒரு மோசமான ஏமாற்றமளிக்கும் உணர்வு. ஆபாசத்தை பார்ப்பதில் நோய்வாய்ப்பட்டது. உங்களிடமிருந்து திருடப்பட்ட அந்த நேரத்தின் நோய்வாய்ப்பட்டது. நீங்கள் செய்திருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் அனைத்தும். இப்போது நீங்கள் விரும்பும் ஒருவரை பற்றி சிந்தியுங்கள். நீங்கள் மதிக்கும் ஒருவர் அல்லது நீங்கள் விரும்பும் ஒருவர் கூட நீங்கள் பார்ப்பதை காண முடிந்தால் அந்த நபர் எப்படி நடந்து கொள்வார்? அந்த நபரை உங்கள் மனதில் சித்தரிக்கவும். அவர்களின் முக அம்சங்கள், அவற்றின் தனித்துவமான பண்புகள், அவர்களின் தோற்றம். இப்போது சில ஆபாசங்களை பார்க்கப் போகிறது என்ற உணர்வை பெறுகிறது. இப்போது அந்த நபரை உங்களுக்கு பின்னால் உணருங்கள். உங்கள் தோளுக்கு மேல் பார்ப்பது, திரையில் நீங்கள் பார்ப்பதை பார்ப்பது. அவர்கள் உங்களில் ஏமாற்றமடைகிறார்களா? அவர்கள் உங்களால் வீழ்த்தப்படுவதை நீங்கள் உணர்கிறீர்களா? நீங்களும் கீழே விடுகிறீர்களா? நீங்கள் ஆபாசத்தை பயன்படுத்துவதில் அவர்களின் ஏமாற்றத்தை உணருங்கள். நீங்கள் சுய இன்பம் தருவதால் அல்ல, ஆனால் ஆபாசத்தை தயாரிப்பதில் மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஆபாசமானது மக்கள் விரும்பாத விஷயங்களை செய்ய வைக்கும், குறிப்பாக தீவிர ஆபாச. ஒரு நெருங்கிய நண்பர் அல்லது குடும்ப உறுப்பினர் ஆபாசத்திற்கு தள்ளப்படுவதை பற்றி நீங்கள் எப்படி உணர்கிறீர்கள்? மக்கள் உங்களை ஆபாசமாக பார்ப்பது பற்றி நீங்கள் எப்படி உணருவீர்கள்? ஒருவேளை உங்கள் அனுமதியின்றி. இப்போது உங்கள் மனதில் உங்களை வெளியில் இருந்து பார்க்கிறது, சில ஆபாசங்களை பார்க்கப் போகிறது.
அதை பார்க்க உங்களை பாருங்கள். நீங்கள் மதிக்கும் நபரை உங்கள் பின்னால் கவனியுங்கள். நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதில் அவர்களின் ஏமாற்றத்தை பார்ப்பது. இப்போது ஆபாசத்தை பார்க்க வேண்டிய நிர்பந்தம் உண்மையில் எவ்வாறு குறையும் என்பதை கவனியுங்கள். அதை விட்டுவிடுங்கள். துணை. உங்கள் சொந்த மனதை மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவருதல். நீங்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது அதற்கு பதிலாக வேறு ஏதாவது செய்ய நீங்கள் வசதியாகவும் மகிழ்ச்சியாகவும் முடிவு செய்கிறீர்கள். கனவு காணுங்கள். வேறு எதையாவது புரிந்துகொள்வது. சுயதேர்ச்சியின் அற்புதமான உணர்வு. சாதனையின் பெரிய உணர்வு. எதிர்ப்பு தெரிவித்தல், அதற்கு பதிலாக வேறு ஏதாவது செய்ய முடிவு. உங்களுக்குள் ஒரு புன்னகையை உணருங்கள். நன்கு செலவழித்த நேரத்தின் உண்மையான உணர்வு. விடுதலை மற்றும் சுதந்திரத்தின் உண்மையான உணர்வு. உங்கள் தலையின் மேல் இருந்து உங்கள் கால்விரல்களின் குறிப்புகள் வரை உங்கள் மனதை மீண்டும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவருவது சிறந்தது. ஆரோக்கியமான நம்பிக்கையான இனிமையான உணர்வுகள் சிறந்தவை. இப்போது உங்கள் மனதில் எதிர்காலத்திற்குச் செல்லுங்கள். வாரங்கள் அல்லது மாதங்கள் அல்லது ஆண்டுகள் கூட இருக்கலாம். பழைய ஆபாச போதை உங்களை தூண்ட முயற்சிப்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். ஏதோ பின்வாங்க முயற்சிக்கிறது. ஏதோ உங்களை இணைக்க முயற்சிக்கிறது. அதை எவ்வளவு எளிதில் புறக்கணிக்க முடியும் என்பதை நீங்கள் கவனிக்கிறீர்கள். உங்களிடமிருந்து எதையும் திருட அந்த பழைய போதைக்கு நீங்கள் அனுமதிக்கவில்லை. அதனுடன் நீங்கள் எவ்வளவு அமைதியாக இருக்க முடியும் என்பதை கவனியுங்கள். நீங்கள் எவ்வளவு வசதியாக இருக்கிறீர்கள் என்பதை கவனியுங்கள். நீங்கள் செய்த ஒன்று இனி இல்லை. தேதி நினைவகத்திற்கு வெளியே ஒரு அந்த பழைய போதை உங்களை இனிமேல் முயற்சி செய்ய முயற்சிக்காது. இந்த எதிர்காலத்தில் உள்ள வித்தியாசத்தை நீங்கள் கவனிக்கிறீர்கள். ஆரோக்கியம் மற்றும் உயிர்ச்சக்தி, வாழ்க்கையின் செழுமை, வெவ்வேறு விஷயங்களுக்கு செலவிட நேரம், பயனுள்ள நடவடிக்கைகள், சாதனை உணர்வு. நீங்கள் உங்கள் நேரத்தை ஆக்கப்பூர்வமாகவும் இயற்கையாகவும் ஆரோக்கியமாகவும் செலவிடுகிறீர்கள். நீங்கள் செய்யும் எல்லாவற்றிலும் பெருமை ஆரோக்கியமான உணர்வு. நீங்கள் போற்றும் மற்றும் நேசிப்பவர்களால் மீண்டும் பிரதிபலிக்கிறது. தற்போதைய நேரத்திற்கு நீங்கள் திரும்பிச் செல்லும் போது அந்த அற்புதமான உணர்வுகள் அனைத்தையும் உங்களுடன் கொண்டு வாருங்கள். உங்களுடன் ஆழ்ந்த நம்பிக்கையை கொண்டு வாருங்கள். உங்கள் மயக்க மனம் இன்று நன்றாக கற்றுக்கொண்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். கற்பனைகளை விட நிஜ வாழ்க்கை உறவுகளை தூண்டுவது ஆரோக்கியமானது என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போது உங்களுக்கு என்ன வேண்டும் என்று உங்களுக்கு தெரியும். எல்லாமே மாற்றத்தின் விளைவாகும் என்பதை எப்போதும் கவனிக்கவும். இருக்கும் வடிவங்களை மாற்றுவதற்கும் அவற்றைப் போன்ற புதியவற்றை உருவாக்குவதற்கும் இயற்கை விரும்பும் எதுவும் இல்லை என்று நினைத்துக் கொண்டே இருங்கள்.
நீங்கள் மிகவும் நிதானமாக இருக்கிறீர்கள். மிகவும் ஆழமாக தூங்குகிறது. நான் சொல்வதை உங்கள் மனம் ஏற்றுக்கொண்டது. நான் சொல்வது எல்லாம் உங்கள் மனதின் உள் பகுதியில் ஆழமாக மூழ்கும். எதுவும் அழிக்கப்படாது என்ற நீடித்த எண்ணத்தை விட்டு. இந்த விஷயங்கள் நீங்கள் நினைக்கும் விதத்தில் சாதகமான செல்வாக்கை செலுத்தும். நீங்கள் உணரும் விதம், நீங்கள் நடந்து கொள்ளும் விதம், நீங்கள் இங்கிருந்து கிளம்பிய பிறகும் இந்த விஷயங்கள் இருக்கும். உங்கள் எண்ணங்களில், உங்கள் உணர்வுகளில், உங்கள் செயல்களில். வலுவானது, சக்தி வாய்ந்த. நீங்கள் இப்போது மிகவும் ஆழமாக தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். இப்போது ஒரு அற்புதமான வாழ்க்கை வாழ்க. இப்போது நிகழ்காலத்திற்கு திரும்ப வேண்டிய நேரம் இது. இது இரவு நேரமாக இருந்தால், காலை வரை தூங்க விரும்பினால், கவுண்டவுனை புறக்கணிக்கவும். உங்கள் கவனம் தேவைப்படும் ஒன்று உங்களிடம் இருந்தால், எழுந்திருக்கத் தொடங்குங்கள். 5 எண்ணிக்கையின் பின்னர், எழுந்திரு, புத்துணர்ச்சி, அமைதி மற்றும் மகிழ்ச்சியாக உணர்கிறேன். 5. இப்போது விழித்திருக்கிறது. 4. உங்கள் கண்கள் திறக்கத் தொடங்குவதை உணருங்கள். 3. உங்களைச் சுற்றியுள்ள அறையை உணருங்கள். 2.
நிதானமாக கண்கள் திறந்தன. 1. இப்போது எழுந்திரு. அமைதியாகவும் நிதானமாகவும். என் டிரான்ஸ் பயன்படுத்தியதற்கு நன்றி.